ஷாபாஸ் பட்டி வந்து ஒரு கேங்ஸ்டர். போதைப் பொருள் கடத்தும் ஆசாமி, தங்கம் கடத்தும் ஆசாமி, மற்ற விஷயங்கள்ல நாச வேலைகள்ல பஞ்சாப் போன்ற இடங்கள்ல போதைப் பொருட்களை உள்ள அனுப்புறதுக்கான நெட்வொர்க் அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருந்தான். ஸோ ஒரு கேங்ஸ்டர், அடிப்படையாக ஒரு ரவுடி. இந்த நெட்வொர்க் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறது இம்ப்ரவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் ஐஇடிஸை எப்படி வைக்கிறது. பாகிஸ்தான் முத்திரை போட்ட ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து அவங்களோட வெடிகுண்டு பண்ணக்கூடிய, அவங்க துப்பாக்கிகள் பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள்லேருந்து வந்த பாகிஸ்தான் நாட்டின் முத்திரையை போட்ட கிரெனேடுகள், துப்பாக்கிகள் இதெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஒரு வண்டியில் குண்டுகள் வைத்து தாக்குற தாக்குதலுக்கு எல்இடி யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்இடியோட ஸ்டைல் என்னன்னா, துப்பாக்கியும் இல்லை கிரெனேட் எடுத்துகிட்டு போய் ஒரு மார்க்கெட் ஏரியாவில் தூக்கி விசிறி அடிச்சுட்டு சரமாரியாக சுட்டுட்டு ஓடுறது தான் எல்இடியோட ஸ்டைல். மும்பை அட்டாக் ஆகட்டும், இல்லை டெல்லி பார்லிமெண்ட் அட்டாக் ஆகட்டும், இல்லை ரெட் ஃபோர்ட் அட்டாக் ஆகட்டும், இல்லை சங்கட் மோச்சன் டெம்பிள் அட்டாக் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே சேம் மோடஸ் ஆபரண்டி தான். காஷ்மீர் ஆல்ரெடி ஹெவிலி கார்டட் பார்டர், அதனால் நம்மளுக்கு பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. பாகிஸ்தானுக்கு அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா காஷ்மீர் என்ற பிரச்சனை வந்து நீர்த்து போயிடுமோ என்ற ஒரு பயம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. ஏன்னா காஷ்மீர்லேருந்து யூத் அங்கே போய் ட்ரைனிங் எடுக்கிறது இல்லை. பாகிஸ்தான்காரன் வந்து இங்கே ஆப்ரேஷன் பண்ணோன்னா மேக்ஸிமம் அவனோட லைஃப் ஸ்பேனே ஒரு வாரம் கூட இருக்கிறது. இப்போ பாகிஸ்தான் அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றிருக்கு. இந்தியாவோட ஹிண்டர்லேண்ட் மையப்பகுதியில் தாக்குதல்களை எப்படி செய்வது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், இந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா. யோசிச்சு பாருங்க, டெல்லியில் பெட்ரோல் குண்டோ இல்லை எதையோ தூக்கி ராணுவ போலீஸ் அதிகாரிகள் மீது அவங்க வீசியிருந்தாங்கன்னா துப்பாக்கி சூடு நடந்தது அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக அது வெடிச்சிருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலம், இங்கே இருக்கக்கூடிய சிஜேபி குரூப்புகள் உட்பட பாகிஸ்தான் நம்பர்கள் இருந்தது என்பது உண்மை. RSS வந்து ராஜராஜனை ஆட் பண்ணியிருக்காங்க, சிவகங்கை சகோதரர்கள் ஆட் பண்ணியிருக்காங்க, வேலுநாச்சியாரை ஆட் பண்ணியிருக்காங்க, சோழ பேரரசோட வலிமையை பற்றி பேசியிருக்காங்க, இதை அசாம் அஹோம்கள் டைனாஸ்டியை பற்றி எழுதியிருக்காங்க. இதெல்லாம் இதை ஆட் பண்ணது வந்து RSS செய்தது தவறா சரியா? எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். உலக அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்த டிஃபென்ஸ் அனலிஸ்ட் நிரஞ்சன் சார் நம்மளோட என்ன இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெயந்த் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இந்தியாவில் வந்து 200 பேருக்கு மேற்பட்டவர் இந்த ஷாஹின் ஷாத் அப்படின்ற பாகிஸ்தான் பேக்கட் அமைப்பை சேர்ந்தவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ சமீபத்தில் நடந்த ப்ரொடெஸ்ட்க்கும் சம்மந்தம் இருக்கா? இது ஷாபாஸ் பட்டி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ISI வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்த லஷ்கர் இ தொய்பாவையும் ஜெய்ஷே முகமதையும் ஹுஜி போன்ற அமைப்புகளையும் தவிர்த்து புதுசாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த ஷாபாஸ் பட்டி நெட்வொர்க். ஷாபாஸ் பட்டி வந்து ஒரு கேங்ஸ்டர். போதைப் பொருள் கடத்தும் ஆசாமி, தங்கம் கடத்தும் ஆசாமி, மற்ற விஷயங்களில் நாச வேலைகளில் பஞ்சாப் போன்ற இடங்களில் போதைப் பொருட்களை உள்ளே அனுப்புறதுக்கான நெட்வொர்க் அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருந்தான். ஸோ ஒரு கேங்ஸ்டர், அடிப்படையாக ஒரு ரவுடி. தாவூத் இப்ராஹிம் மாதிரி, தாவூத் இப்ராஹிம் ஸ்கேலில் ஒரு ரவுடி. அவனை வந்து யூஸ் பண்ணி இந்தியாவில் வந்து ரெக்ரூட்மெண்ட் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு யூபியில் வந்து 62 பேரும், டெல்லியில் 52 பேரும், ஹரியானாவில் 51 பேரும், பஞ்சாபில் 44 பேரும், ராஜஸ்தானில் 15 பேரும், மகாராஷ்டிராவில் 8 பேரும், உத்தராகண்டில் ஒரு 8 பேரும், பீகார், குஜராத், ஜம்மு காஷ்மீர், கர்நாடகா, இன்னும் சில மாநிலங்கள், இதில் எல்லாம் 3-2-3-2 என்ற விகிதாச்சார முறையில் கிட்டத்தட்ட 200. கேரளாவில் 2 பேர் நினைக்கிறேன். கேரளா சம்திங் அதான் மற்ற அதுங்கெல்லாம் கர்நாடகாவில் 3 பேர். அந்த விகிதாச்சார முறையில் ஜார்க்கண்ட்லேயும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3-2-3-2ன்னு சொல்லிட்டு மொத்தம் இந்தியாவில் வந்து 243 பேர்கிட்ட இந்த நெட்வொர்க்கில் இருந்திருக்காங்க. இதில் 18 வயது 17 வயது உடைய பெண்களும், அதாவது சிறுமிகளும் அடக்கம். அதில் பல பேர் வந்து லவ் ஜிஹாதால் ஈர்க்கப்பட்டவர்கள், பலர் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள், அதில் பலர் வந்து பண தேவைக்காக சிங்கிள் ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி கொடுத்தவங்க பல பேர் இருக்காங்க. இந்த நெட்வொர்க் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இம்ப்ரவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் ஐஇடிஸை எப்படி வைக்கிறது. பாகிஸ்தான் முத்திரை போட்ட ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து அவங்களோட வெடிகுண்டு பண்ணக்கூடிய, அவங்க துப்பாக்கிகள் பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள்லேருந்து வந்த பாகிஸ்தான் நாட்டின் முத்திரையை போட்ட கிரெனேடுகள், துப்பாக்கிகள், கைத்துப்பாக்கி இதெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அவங்க நெட்வொர்க் வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னு நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தா, ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் வாட்ஸ்அப்பும் இந்த குரூப்ஸ் தான், இந்த குரூப்ஸ் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு கல்டிவேட் பண்ணுறதுக்கு. இதோட ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ பஞ்சாபில் நடந்த அரெஸ்ட். சிஜேபி ப்ரொட்டஸ்ட் முடிஞ்ச உடனே ஒரு 4 பேரை கைது பண்ணாங்க பெட்ரோல் பாம்பு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமிர்த்சரில் அரெஸ்ட் பண்ணாங்க.
அதன் மூலமாக பெரிய துப்பு கிடைத்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்வீப்பிங் அண்ட் கோம்பிங் ஆப்ரேஷன் நடந்தது. ஆகஸ்ட் 12 தொடங்கியது இந்த ஆப்ரேஷன். 15க்கெல்லாம் இந்தியாவில் பெரிய நாச வேலை செய்ய வேண்டும். லோ இன்டென்சிட்டி பிளாஸ்ட் பல்வேறு இடங்களில் நடத்த வேண்டும். இது இல்லாமல் ஏர்போர்ட்டுகள் அருகே, கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஆலைகள் அருகே சிசிடிவி கேமராக்களை பொருத்துவதும், அந்த சிசிடிவி கேமராக்களை பொருத்தி அதன் மூலமாக வெஹிக்குலார் மூவ்மெண்ட், அரசோட முக்கியமான தலைவர்கள் எப்போ வராங்க, எப்போ போகிறாங்க, எப்போ ஏர்போர்ட்டுக்கு வராங்க, அது ஃப்ரீக்வன்சி என்ன, எம்பி எந்த ஃப்ரீக்வன்சியில் வராரு, இராணுவ வண்டிகள் எந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வருது, இதெல்லாம் மானிட்டர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பல பிரிட்ஜுகளுக்கு கீழே சிசிடிவி பொருத்தியிருக்காங்க. ஸோ நூதனமான முறையில் செய்தி சேகரிக்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளார்கள். உளவு தகவல்களுக்காக இருக்கணும். குறிப்பிட்ட அவங்க கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டார்கெட் பண்ணுறது அவங்களோட ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருந்திருக்கு. சப்போஸ் அவங்களுக்கு வந்து வெஹிக்குலார் மூவ்மெண்ட் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா, ஒரு ஆர்மி கான்வே வெளியே வரும்போது அந்த ஆர்மி கான்வேவை வந்து வேற யாரையாவது வச்சு இவங்க வெறும் உளவு சேகரிச்சுட்டு விட்டுருவாங்க. மேபி அகைன் ஒரு புல்வாமா, உரி, புல்வாமா போல ஒரு சம்பவத்தை நிறைவேற்றுவதற்கு அப்போ எல்இடி மோஸ்ட்லி அந்த மாதிரி அட்டாக்காக இருந்தால், அதாவது ஒரு வண்டியில் குண்டுகள் வைத்து போய் தாக்குற தாக்குதலுக்கு எல்இடி யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்இடியோட ஸ்டைல் என்னன்னா, துப்பாக்கியும் இல்லை கிரேனேட் எடுத்துகிட்டு போய் ஒரு மார்க்கெட் ஏரியாவில் தூக்கி விசிறி அடிச்சுட்டு சரமாரியாக சுட்டுட்டு ஓடுறது தான் எல்இடியோட ஸ்டைல். கிட்டன்றது தான் மும்பை அட்டாக் ஆகட்டும், அதான் தாஜ் அட்டாக் ஆகட்டும், இல்லை டெல்லி பார்லிமெண்ட் அட்டாக் ஆகட்டும், இல்லை ரெட் ஃபோர்ட் அட்டாக் ஆகட்டும், இல்லை செகண்ட் மோர்ச்சன்ட் டெம்பிள் அட்டாக் ஆகட்டும், நீங்கள் இது பத்தான்கோட் அட்டாக் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே சேம் மோடஸ் ஆப்பரண்டி தான். கிரேனேடை போட்டு உள்ள நுழையிறது, துப்பாக்கி எடுத்துகிட்டு சரமாரியாக சுடுறது. இது எல்இடியோட டாக்டிக்ஸ். பட் இந்த கிரனேட் வந்து எப்படி அங்கேருந்து ஸ்மகிள் பண்ணி கொண்டு வராங்கன்னு ஒரு கேள்வி. பஞ்சாப் மூலமாக, ட்ரோன்கள் மூலமாக வருகிறது. பஞ்சாபோட நம்மகிட்ட இப்போ ஒரு அட்வான்ஸ் ரேடார் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது நம்மகிட்ட இருக்குது. பட் சில ட்ரோன்ஸ் வந்து லோ ஃப்ளையிங் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. பஞ்சாபில் இருக்கக்கூடிய அரசு வந்து ஒரு உபயோகமற்ற கையாலாகாத ஒரு அரசு ஒன்று அங்கே உட்காந்துருக்கிறது நாட்டோட பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தலாக மாறி உள்ளது. ஒரு சைட் பங்களாதேஷை வந்து இன்றைக்கி அடைச்சிருக்கும் அங்கே நடக்கக்கூடிய நாச வேலையை. காஷ்மீர் ஆல்ரெடி ஹெவிலி கார்டட் பார்டர், அதனால் நம்மளுக்கு இன்றைக்கி இன்ஃபில்ட்ரேஷன் பெரிய அளவுக்கு, அதாவது எல்லை தாண்டிய ஊடுருவல்கள் பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. பாகிஸ்தானுக்கு அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி லஷ்கர் தொய்பாவுக்கும் ஜெய்ஷே முகமதுக்கும் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ், அவங்க வாழ்வா சாவான்ற போராட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா காஷ்மீர் என்ற பிரச்சனை வந்து நீர்த்து போயிடுமோ என்ற ஒரு பயம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. ஏன்னா காஷ்மீர்லேருந்து யூத் அங்கே போய் ட்ரைனிங் எடுக்கிறது இல்லை. பாகிஸ்தான்காரன் வந்து இங்கே ஆப்ரேஷன் பண்ணோன்னா மேக்ஸிமம் அவனோட லைஃப் ஸ்பேனே ஒரு வாரம் கூட இருக்கிறது இல்லை. ராவோட இல்லை, ரா மாத்திரம் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய உளவு சேகரிக்கும் அமைப்புகளாகட்டும், இங்கே இருக்கக்கூடிய ஆன்டி டெரர் ஆப்ரேஷன்ஸ் ஆகட்டும், அவன் இந்தியாவில் நுழைந்து 7வது நாள் அவன் கதை முடிஞ்சிருது மேக்ஸிமம். நான் சொல்கிறது, அவனுக்கு ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் இப்போல்லாம் அவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுது. ஏன்னா புல்வாமா பஹல்காம் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பல அட்லீஸ்ட் 600 to 700 ஓஜி ஒர்க்கர்ஸை இராணுவமும் என்ஐஏவும் மற்ற அமைப்புகளும் கைது செய்தாங்க, ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸை. இன்றைக்கி உரியத் கான்ஃபரன்ஸ்ன்ற ஒரு அமைப்பே வந்து கிட்டத்தட்ட வேலையில்லா பட்டதாரிகள் போன்று அவங்களுக்கு இன்றைக்கி அவங்க கொள்கையை ஏற்றுக்கொள்ள அளவில் யாருமே இல்லை. ஆசியா ஆந்திராபி, சயித் அலி ஷா கிலானி, மிர்வைஸ் உமர் ஃபரூக், சிறையில் வாடும் இந்திய முன்னாள் விமானப்படை வீரர்களை கொன்ற யாசின் மாலிக், இவங்கெல்லாம் இன்றைக்கி ஒன்றுத்துக்கும் உதவாமல் உட்காந்துருக்காங்க. காலாவதி ஆயிடுச்சு. அதனால் இப்போது பாகிஸ்தான் அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றிருக்கு. இந்தியாவோட ஹிண்டர்லேண்ட் மையப்பகுதியில் தாக்குதல்களை எப்படி செய்வது, குறிப்பிட்ட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், இந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா. அப்கமிங்கில் உங்களுக்கு எலெக்ஷன்ஸுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. யூபியில் 62 பேரை கைது பண்ணியிருக்காங்க எலெக்ஷன். டெல்லி தலைநகரம் 52 பேர். ரீசெண்டாக ஒரு போராட்ட களமாகவே மாறிச்சு. ஜந்தர் மந்தர் சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டில் வந்து காக்ரோச் கட்சி ப்ரொட்டஸ்ட்டில் கிட்டத்தட்ட 2800 பேர் கலவரக்காரர்கள், ஆல்ரெடி அவங்க மேலே குற்றப்பின்னணி கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆரே இருக்குது. அதில் குற்றப்பணி இல்லாத இது போன்ற இளைஞர்கள் எத்தனை பேர் சீலம்பூர் ஏரியாவிலேருந்து வந்திருப்பாங்க. சீலம்பூர் 2020 ரயாட்ஸில் வந்து பேர் போன தாஹிர் ஹுசேன்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தனுக்கு 2020 ரயாட்ஸில் அவனுக்கு ஆயுள் தண்டனை வேற கொடுத்துருக்காங்க. சிஜேபி ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்கள அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திட்டு இருக்கு. நேற்று ஒரு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷனும் போட்டிருக்காங்க. எங்கே போட்டிருக்காங்க? சுப்ரீம் கோர்ட் வந்து இது பண்ணியிருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து கமிஷன் போடலாம் தவிர்த்து சிஜேபியில் இருந்த மாணவர் அமைப்பின் மேலும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மாணவர்களே இல்லாதவங்க இருந்தாங்கன்னா who will determine யார் மாணவர்கள் யார் மாணவர் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்க? உங்கள் ப்ரொட்டஸ்ட்டில் எப்படி 2800 பேர் நுழைஞ்சாங்க? ஸோ இதில் நாசக்காரர்கள், ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இவங்ககிட்ட பெட்ரோல் குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு,
கிரனேடுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, துப்பாக்கி. நோ டவுட் சிஜேபி அந்த அளவுக்கு காக்ரோச் கட்சியை ப்ரொட்டஸ்ட் பண்ண அலோவ் பண்ணதே வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான். அது இல்லைன்னு சொல்ல நான். அது அவ்வளோ தூரம் அவங்கள விட்டுறக்கூடாது. அபிஜித் தீப்கே, சௌரவ் தாஸ் போன்ற கயவர்களுக்கு தேவை லத்தி ட்ரீட்மெண்ட்டும் பெல் ட்ரீட்மெண்ட்டும் தான். அவங்கள அவ்வளோ தூரம் பெரிய ஆள் ஆக்கியிருக்கவே கூடாது. பட் கீப்பான அபிஜித் தீப்கே இன்னுமே வந்து ஸ்கூல்ஸ்லாம் விசிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சில ஸ்கூல்ஸ் சௌரவ் தாஸ் பண்ணட்டும். மூணு வாட்டி லா எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனவன், ஸ்கூலில் 3 வாட்டி ஃபெயில் ஆனவன் எல்லாம் பெரிய ஆளானா எப்படி இருக்குன்றதுக்கு மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இன்னைக்கு அவன் பேக்ரவுண்டை எல்லாரும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜார்க்கண்டில் இவங்களால உள்ள விட நுழைய முடியல ப்ரொட்டஸ்ட்டில். நான் இப்போ நம்ம அது டிவியேட் ஆகணும், சிஜேபி பக்கமே டிவியேட் ஆகணும், காக்ரோச்சுகள் பக்கம் கரப்பான்கள் பக்கமே போக வேணாம். நம்ம நான் சொல்கிறது இதுக்குள்ளே இந்த கட்டமைப்புக்குள்ளே ஒருவேளை பாகிஸ்தான் உளவாளிகள், பாகிஸ்தானுக்காக வேலை செய்ய நாச வேலை செய்யக்கூடிய நபர்கள் உள்ளே புகுந்திருந்தால் இட் கேன் பி லோன் உல்ஃப் அட்டாக் ஆல்சோ. இவங்க வந்து ஒருத்தன் பண்ணுற வேலை இன்னொருத்தனுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். லோன் உல்ஃபாக ஸ்லீப்பர் செல் மாதிரியான விஷயங்கள் கொண்டு ஸ்லீப்பர் செல்னா அட்லீஸ்ட் அந்த தன்சீமில் வந்து ஒரு குரூப் இருப்பாங்க. தன்சீமே இல்லாமல் லோன் உல்ஃபாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் நீ யார் ஒர்க் பண்ணுறீங்கன்ட்டு. எனக்கு நான் வந்து அவனுக்கு ஒர்க் பண்ணுறேன், ஆனால் உங்களுக்கு எனக்கு எந்த கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கும். அது மாதிரி ஒரு செட்டப்பை ஏற்படுத்தியிருந்தா யோசிச்சு பாருங்க. டெல்லியில் பெட்ரோல் குண்டோ இல்லை எதையோ தூக்கி இராணுவ போலீஸ் அதிகாரிகள் மீது அவங்க வீசியிருந்தாங்கன்னா உயிர் சேதம் நடந்தால் போலீஸ் என்ன பண்ணியிருக்கும்? துப்பாக்கி சூடு நடந்ததா அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக அது வெடிச்சிருக்கும். ஸோ அவங்க எதிர்பார்த்தது பங்களாதேஷ்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலம், தமிழ்நாடு உட்பட இங்கே இருக்கக்கூடிய சிஜேபி குரூப்புகள் உட்பட பாகிஸ்தான் நம்பர்கள் இருந்தது என்பது உண்மை. பட் அப்படின்னா பங்களாதேஷ் நேபாள் நடந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இங்கே கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்றது. எஸ், பாகிஸ்தான் ட்ரை பண்ணிச்சு. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர்கள் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் மத்திய உளவுத்துறை கண்டுபிடித்த வாட்ஸ்அப் குரூப்களில், சிஜேபியின் குரூப்புகளில் பாகிஸ்தான் நபர்கள் இங்கே ஆப்ரேட் செய்தது உண்மை. பட் ஆனால் அது சார்ந்த நடவடிக்கைகள் ஏன் மத்திய அரசு எடுக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா விசிபிளாக நம்மளுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் தெரியும். பாகிஸ்தானில் இருக்கிறவன அந்த நடவடிக்கை சிஜேபியோட ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணதுனால தான் எத்தனை பேர் இங்கே வந்து இது மாதிரியான நாச வேலைகளை ஈடுபட்டிருக்காங்கன்ற விஷயம் நம்மளுக்கு தெரிய வந்து. இந்த 240 பேர், கிட்டத்தட்ட 80 எஃப்ஐஆர், 14 மாநிலங்கள் கைது நடவடிக்கை நடந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த இன்ஃபர்மேஷன் தான். பட் ஸ்டில் லேட் அந்த ப்ரொடெஸ்ட் வந்து க்ளோரிஃபை ஆகிட்டு தானே இருக்குது நம்ம இந்தியா லெவலில். கம்யூனிஸ்ட் கட்சிகள் க்ளோரிஃபை பண்ணுறது வந்து இந்தியா க்ளோரிஃபை பண்ணுறதா அர்த்தம் இல்லை. ஐசாவோட நேஹா போரா ஜார்க்கண்டுக்கு போனப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நீங்களும் கண்கூட பார்த்தீங்க, நானும் கண்கூட பார்த்தேன். ஸோ இது செலக்டிவ் ப்ரொடெஸ்ட்டாக மாறி இருக்கிறது கவலை அளிக்கிறது. இந்த நேஹா போரா இன்னைக்கு ஒரு வாதம் ஒன்று வச்சிருக்கேன், ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. என்டிஏவும் அதுக்கப்புறமா வந்து என்இபியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட ஏஜென்ட்ஸ் மாதிரி செயல்படுது. சார், ரொமிலா தாப்பருக்கும் இர்ஃபான் ஹபீப் ஏஜென்ட்ஸாக செயல்படலாமா? ரொமிலா தாப்பருக்கும் இர்ஃபான் ஹபீப் ஏஜென்ட்டை செயல்படலாமா? பர்ஷிய மொழி தெரியாமலேயே வந்து ராம் ஜன்மபூமி இஷ்யூவை வந்து ஊதி பெருசாக்கின இர்ஃபான் ஹபீப்பை வந்து பெரிய வரலாற்று நிபுணர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கலாமா? சொல்லுங்கள் சார். கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவங்க தான் இந்திய வரலாறை எழுத வேண்டும்னு எங்கேயாவது இருக்கா? ஜாதுநாத் சர்க்காரை ஏன் வந்து இவங்க புறந்தள்ளினார்கள்? அவரும் ஒரு பெரிய ப்ராமினன்ட் ஹிஸ்டாரியன் இல்லை, அவர் எழுதுனது ஏன் ஏற்றுக்கல? சரி, தமிழ்நாட்டை ஆண்ட சோழர் மன்னர்களை பற்றி இந்திய வரலாற்றிலேயே குறிப்புகளே இல்லாமல் யார் பண்ணி வச்சிருந்தது? நேஹா போரா பற்றி நீங்கள் பேசுறதுனால நான் இதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய 20லேருந்து ஒரு 30 நாடுகள் வரைக்கும் சோழ பேரரசோட கை ஓங்கி இருந்த ஒரு காலம், அப் டு கம்போடியா அந்த பிலிப்பைன்ஸ் வரைக்கும். ஸோ பிலிப்பைன்ஸ் வரைக்கும் அவங்க சோழ பேரரசு அப்படின்னு சொன்னால் சைனாவோட சைனாவோட கப்பல் படையே தகுடுபடியாக்கின ஒரே ஒரு பேரரசுன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை பெற்ற அரசு. சவுத் சைனா சீலேருந்து பசிபிக் ஓஷன்லேருந்து இந்திய பெருங்கடல் வரைக்கும் என்னை தவிர்த்து வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி 150 வருஷம் ஆண்ட அரசை வந்து ஏன் பாட புத்தகத்தில் நம்ம சேர்க்கல? பட் அப்படி பார்த்தா நார்த் இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தமிழ் பற்றிய, தமிழ் கல்ச்சர் பற்றி, இல்லை சவுத் இந்தியன்ஸ் பற்றின விஷயங்கள். இங்கே நார்த்து சவுத்துன்ற கேள்வியே இடம் இல்லை. இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ நார்த் இந்தியன்ஸும் இருக்காங்க, சவுத் இந்தியன்ஸும் அதில் இருக்காங்க. பட் ஆனால் லாங் டேர்மில் வந்து பெருசாக யாரும் பேசுறதே இல்லைன்னு விஷயம். சமீபத்தில் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த என்இபியில் வந்து ஆட் ஆயிருக்கு. இந்த என்இபியில் ஆட் ஆயிருக்கு. இந்த என்இபி யார் எடுத்துகிட்டு வந்தா? ஆர்எஸ்எஸ் எடுத்து வந்தா. ஆர்எஸ்எஸ் பண்ணது சரியா தவறா சொல்லுங்க? என்ன சார், ஹிஸ்ட்ரி சார்ந்த விஷயங்கள் யார் கொண்டு வந்தால் நல்ல விஷயம் தானே சார்? ஆர்எஸ்எஸ் பண்ணது நேஹா போரா பண்ணது தவறுன்னு சொல்கிறாங்க. நேஹா போராவோட வாதத்தை எடுத்து வைத்தவர் நீங்கள், நானல்ல. இப்போ நான் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் வந்து ராஜராஜனை ஆட் பண்ணியிருக்காங்க, ஜம்புதீப பிரகடனத்தை சிவகங்கை சகோதரர்கள் ஆட் பண்ணியிருக்காங்க, வேலுநாச்சியாரை ஆட் பண்ணியிருக்காங்க, விஜயநகர சமஸ்தானத்தை ஆட் பண்ணியிருக்காங்க, சோழ பேரரசோட வலிமையை பற்றி பேசியிருக்காங்க. இதை அஹோம்களை பற்றி, அசாம் அஹோம்கள் டைனாஸ்டியை பற்றி எழுதியிருக்காங்க. இதை ஆட் பண்ணது வந்து
ஆர்எஸ்எஸ் செய்தது தவறா சரியா? இல்ல இதெல்லாம் நம்ம தவறுன்னு சொல்லிட முடியாது. ஆனா நேஹா போரா அதை தவறுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நேஹா போராக்கே நீங்க சப்போர்ட் பண்றீங்க? நேஹா போரா சொல்ற விஷயங்கள்ல நேஹா போரா கேஸை சப்போர்ட் முகல் பண்றீங்க? சார்ந்த பல ஹிஸ்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா சார், அவுரங்கசீப் வந்து ஒரு கொடுங்கோலன், மதவெறியன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கு. பாபர் வந்து இதே அவுரங்கசீப் பத்தி BN பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரிசா ரைட்டர் எழுதின விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் அப்படி பண்ணல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே இருக்குல்ல அந்த காசி கோயில் பத்தின விஷயங்கள்ல. வாட் இஸ் த ப்ரூஃப்? அந்த புக்ல இருக்கு. என்ன கல்வெட்டு ப்ரூஃப் இல்லை, எவிடன்ஸோ எவிடென்ஷியல் வேல்யூ இருக்கிற ப்ரூஃப் வந்து குட் நாட் ப்ரொடியூஸ். ஆலம்கீர் அவன் எழுதின புக் ஆகட்டும், அவனை பற்றி வர்ணித்த பல விஷயங்கள், அவங்களோட கோட் போயட்ஸே சொன்னது எப்பப்பெல்லாம் எந்தெந்த கோயிலை இடிச்சான்னு சொல்லிட்டு அவனே வர்ணனை கொடுத்துருக்கானே. அப்போ அது பொய்யா? அதை நம்ம மறக்க முடியாதுல்ல, அவங்களோட விஷயஸ்லேயே இருக்காது. அப்போது பாபர் பீரியடில் வந்து பாபர் நாமால இருக்கிறது அங்கே ஒரு கோவில் இருந்ததாகவும், லோடி டைனாஸ்டி இருக்கும்போது அங்கே ஒரு கோவில் இருந்ததாகவும், அதை சுற்றி பரிக்கிரமா, அதாவது அந்த கோவிலை வந்து மக்கள் வந்து வழிபட்டதாகவும், அதை சுற்றி டெய்லி வந்து சுற்றி வருவதாகவும், அது ராமருக்கு சொந்தமான கோவில் என்று அங்கே வரலாற்று குறிப்புகள் இருந்தது. அந்த மசூதி, அந்த சர்ச்சைக்குரிய ஒரு கட்டடத்தை இடித்த போது அந்த இடிபாடுகளுக்கு கீழே கிடைத்தது என்ன வடிவங்கள், சிலைகள், எல்லாம் இந்து சிலைகள் தானே. KK முகமதுன்னு கேரளாவை சேர்ந்த ஆர்கியாலஜிஸ்ட் தானே அவர் வெளியே சொன்னாரு. அப்போ அவர் சொன்னது கூட பொய்யா? இல்லை, அவர் நம்ம ஆப்வியஸ்லி தீர்ப்பு முடிஞ்சு கோயிலே கட்டியாச்சு. சரி, அப்போ இர்ஃபான் ஹபீபும் ரொமிலா தாப்பாரையும் இன்னைக்கும் தூக்கி பிடிச்சிட்டு இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து கலப்படமாயிருக்கு, இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து RSS மயமாயிருக்கு, அப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரியை வந்து கம்யூனிசம் மயமாக்கிடலாமா? கம்யூனிசமுக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு ரோலே கிடையாது. பட் அதானே இத்தனை வருஷம் நடந்துட்டு இருந்தது. கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் ஹிஸ்ட்ரி தானே சார் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். இந்தியாவின் வரலாறு வெற்றி வரலாறா தோல்வி வரலாறா? அதை சொல்லுங்க நீங்க. ஆப்வியஸ்லி வெற்றி வரலாறு தான். ஆனால் அவங்க எழுதுனது இந்தியா தோற்ற போர்கள் மாத்திரம் தானே அவங்க எழுதியிருக்காங்க. சோழ பேரரசை ஏன் இக்னோர் பண்ணாங்க? என்ன வெற்றி வரலாறு? விஜயநகர் பேரரசை ஏன் வந்து தவிர்த்தாங்க? என்ன அது வெற்றி வரலாறு? அஹோம் அரசை வந்து முகலாயர்களையே தோக்கடித்து காட்டிய அஹோம்களை ஏன் அவங்க தவிர்த்தாங்க? வெற்றி வரலாறு. சீக்கியர்களை ஏன் தவிர்த்தாங்க? இதே வரலாறு தான் கஜினி முகமது அத்தனை வாட்டி தோத்திருக்காருன்ற வரலாறுமே வந்து எழுது. அலெக்சாண்டர் தோத்திருக்காருன்ற வரலாறு எழுதுது. எங்க எழுதுனாங்க? அலெக்சாண்டர் வெற்றி கண்டான் என்ற வரலாறு எழுதினார்கள். கஜினி வந்து சோம்நாத்துக்கு பிறகு அந்த ஹிஸ்டரி சொல்லல. சார், நீங்க பாத்தீங்கன்னா இன்வேடர்ஸை பத்தி குளோரிஃபை பண்ணி டெல்லி சல்தனத்துக்கும் முதல்ல அக்பருக்கு தனி சாப்டர், ஜஹாங்கீருக்கு தனி சாப்டர், ஷாஜஹானுக்கு தனி சாப்டர், அவுரங்கசீபுக்கு தனி சாப்டர் கொடுத்த இவர்கள் சோழர்களுக்கு தனி சாப்டர், விஜயநகர பேரரசுக்கு தனி சாப்டர், அஹோம்களுக்கு தனி சாப்டர், சாளுக்கியர்களுக்கு தனி சாப்டர், இதெல்லாம் ஏன் கொடுக்க மறுத்தார்கள், தவறினார்கள்? அவங்க அப்பா அவங்க கிட்ட பேசியே 10 வருஷம் ஆகுது. காரணம் கேட்டால் நான் வந்து இது மாதிரி அஜிடேஷனில் ஈடுபடுறதாகவும் என் சித்தாந்தம் எங்கள் அப்பா ஏற்றுக்கல. அவங்க அப்பா ஒரு ஆர்மி ஆஃபீஸர். நாட்டுப்பற்று என்ற அடிப்படை தத்துவத்தை புரிந்த எந்த ஒரு இந்திய பிரஜையும் தேச விரோத சிந்தனை கொண்டவர்களை வெறுப்பார்கள். JNU என்பது அசுர வித்து, சரிங்களா? அங்கேருந்து வருவது எல்லாமே இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்கள் தான். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணா நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி ஜெயன். எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.